எத்தனை பேருக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு? ஆண்டவருக்காக பார்ட் டைம் ஆகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு தெய்வத்தோட நெருங்கி நடக்க முடியுமோ நடங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தை வெறுத்து நடக்க முடியுமோ நடங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆத்மாவை கர்த்தரோடு பக்குவப்படுத்தி கொண்டே கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பக்கத்துல போச்சு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. பத்தலைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? என்னடா வருஷம் பத்த மாட்டேங்குது நம்மளுக்கு, என்ன பத்தக்கூடாது. அதுதான் தாவீதுனுடைய கதறுதல். என்னன்னா, ஆண்டவரே என் ஆத்மா வாஞ்சிச்சு என்ன செய்த? கதறுது ஐயா, கதறுது. பத்தலைன்னு அர்த்தம். ஐயா உங்க அன்பு பத்தல, உடைய பிரச்சனை எனக்கு பத்தல, உடைய வார்த்தை எனக்கு பத்தல, ஆண்டவரே உடைய தயவு எனக்கு பத்தல, எனக்கு இன்னும் என்ன தாரும்? கெப்பாசிட்டி. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கிறது முக்கியமே இல்லை. தாவீதுக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆன இடம் என்ன தெரியுமா? அரண்மனைக்குள்ள வச்சு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகல, வனாந்திரத்துல வச்சு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆபத்தான ஒரு மனுஷன் யாரு தெரியுமா? சைலண்டா அவனுடைய ஆத்மாவோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற ஆளு ரொம்ப டேஞ்சர். வெளியில பரபரப்பாவே இருக்க மாட்டான். அப்படியாக்கும் இப்படியாக்கும் டாவுன்னு போடுறா, ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டை போடுறா, ஃபேமஸ் ஆகுறா, யூடியூப்ல ஒரு செய்தியை போடுறா, அடி போகட்டும் அடிச்சு பாராட்டேங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், யூடியூப்ல இழுத்து மூடிடுவேன் சீக்கிரம். யாரு மதிக்கிறா மதிக்கலைங்கிறது முக்கியம் இல்ல, ரகசியமா உள்ள இருக்கிற ஆத்மாவோட கெப்பாசிட்டி மட்டும் பெருசாகிட்டே இருக்கணும்.